சீமான் பெரியார் பேசியதை பேச வேண்டும், சொன்னதை அவர் எடுத்து வெளிக்காட்ட வேண்டும். ஆனால் அதற்கான ஆதாரமே இல்லாமல் நான் கோர்ட்ல குடுக்குறேன்னு சொல்றது என்ன வாதம்? நீங்க வழக்கு இருங்க, ஒரு நிமிஷம். வழக்கு விடுங்க, அது தனிங்க. கோர்ட்ல போய் நீங்க அப்ப காட்டுங்க. இல்ல சகோதரரே, பொது வெளியில ஏன் விவாதிங்க? போங்க. இல்ல அதுல நிக்கிறீங்களா இல்லையா? இல்ல சகோதரரே, பேசுனதுல நிக்கிறீங்களா இல்ல? நீங்க தவறா பேசுறீங்க, நான் சரியா சொல்றேன். நீங்க ஒரு கருத்து என்கிட்ட சொல்றீங்க, அந்த கருத்துக்கு நான் ஏங்க நீங்க என்ன தப்பான கருத்தை சொல்லிட்டீங்க, எனக்கு தரவு கொடுங்கன்னு கேட்டா அது வேற. நீங்க பேசின உடனே நான் என்ன அறிவிப்பு கொடுக்குறேன்னா, தமிழ்நாடு முழுதும் இவர் மேல வழக்கு தொடுங்க அப்படிங்கிறேன். உடனே தமிழ்நாடு முழுதும் வழக்கு தொடுத்துட்டாங்க. வழக்கு தொடுத்துட்டாங்கன்னா நீங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா? தம்பி, நீங்க வழக்கு தொடுத்துட்டீங்க, வழக்கு நீதிமன்றத்துக்கு வரட்டும், நீதிமன்றத்துல நான் தரவுகளை கொடுக்குறேன், அது தப்பா இருந்துச்சுன்னா நீதிமன்றம் என்ன தண்டிக்கட்டும் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. நீங்க வழக்கு தொடுக்காமல் இருந்திருந்தீர்களே ஆனால் நாங்க உங்களோடு பேசி இருக்கலாம். நீங்க வழக்கு தொடுத்த பிறகு நாங்கள் வழக்காடு மன்றத்துல எதுவா இருந்தாலும் பாத்துக்கிறோம்னு நாங்க சொல்றோம். இதுல என்ன பிழை உங்களுக்கு? வழக்காடு மன்றத்துக்கு போய் புதுசா எதுவும் முளைக்க போறது இல்ல. சொன்னதுதான் காட்ட போறீங்க. நாங்க இருங்க, அதை இங்கேயே காட்டிருங்களேன். எதுக்கு பொதுவெளியில? அது எதுக்கு பொது சமூகம் பாக்குறாங்க. எங்கள் மீது என்னங்க ஆச்சு சீமானுக்குன்னு கேக்குறாங்க. என்ன ஒருத்தருங்க யாரும் கேட்கல. நீதியை வேண்டி காவல்துறையிடம் சென்ற பிறகு நீதிக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும், கொந்தளிக்க கூடாது. நீதிமன்றத்துக்கு நாங்கள் வருகிற போது நீதிமன்றம் கேள்வி கேட்கும், கேள்வி தவறா இருந்தா எங்களை தண்டிக்கும். ரைட், அதை ஏற்றுக்கொள்ள நாங்க தயாரா இருக்கோம். நீதிமன்றம் போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுது. ஆமா, நீதிமன்ற கோர்ட்டுக்கு போன ஒரு பந்தை வச்சுக்கிட்டு இன்னமும் நான் திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருப்பேன்னா அவங்க வீதிக்கு வராங்க. இல்லங்க, திரும்ப திரும்ப நாங்கள் அடித்தோம்னா அதுக்கு நீதிமன்றம் எங்களுக்கு தண்டனை கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? நீதிமன்றமே கேட்டுச்சுல்ல, மதுரை உயர்நீதிமன்ற சீமான் இந்த மாதிரி பேசி இருந்தால் மிகப்பெரிய ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட கூட வாய்ப்பு உண்டு. இல்ல, அப்படி சொல்லல. நீங்க பிழையா சொல்றீங்க. அதாவது நாங்க போய் வழக்கு கொடுத்தோம், அண்ணா நகர்ல வழக்க போட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்து எங்களுக்கு ரசீது தரமாட்டேங்கிறாங்கன்னு நீதிமன்றத்துல போய் போட்டாங்க. அதுக்கு நீதிமன்றம் சொன்னிச்சு, அண்ணா நகர் காவல்துறையை பார்த்து தான் சொன்னிச்சு. என்ன சொன்னிச்சுன்னா, வழக்கு கொடுத்தா நீங்க சீமான் மேல வழக்கு தொடுக்க மாட்டேங்கிறீங்க, வழக்கு தொட்டு எஃப்ஐஆர் போடுங்க நீங்க.